கடக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தில் பிறந்தவருக்கு சுக்கிரனால் எப்பொழுது செல்வம் சேரும்? முதல்ல சுக்கிரன் என்ன சொல்றாரு? ஏன்னா கடகம்லாம் பொதுவாகவே அவயோகி. சரத்தில் பிறந்ததனால் உபயாதிபதியான 11க்கு அதிபதியான சுக்கிரன் அவயோக பாதக பாவத்தை பெறுகிறார். இது விதி. சுக்கிரன்றது பாதகாதிபதியா வந்துடுறார். எல்லாருக்குமே பெரிய கேள்வி, கடகத்துல சுக்கிரன் என்ன பண்ணுவார் தான். அதுபோல 4ஆம் இடத்தின் வாயிலாக வீடு, மனைகள், சொத்து சுகங்கள், நிலபலன்கள், தாயை பற்றி சொல்லுது, கல்வியை பற்றி சொல்லுது, சுகஸ்தானம், உடல் ஆரோக்கிய தேகத்தை பெற்றவரான்றதை இந்த 4ஆம் இடத்தின் வாயிலா சொல்லுது. இந்த 11ஆம் இடம் என்ன பண்ணுது? மனிதனுடைய ஆசைகள் எப்பொழுதுமே 11ஆம் இடத்துல தான் பூர்த்தி அடையும். வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் மனசுக்கு பிடிச்சது நடந்தா தான் மகிழ்ச்சி. அப்ப அந்த மனமகிழ்ச்சியை சுட்டி காட்டக்கூடிய 5ஆம் இடம் மனமகிழ்ச்சினாலும் மனமகிழ்ச்சியோட ஆசை பூர்த்தி செய்யறத இந்த சுக்கிரன் தான் சொல்லுது. அப்ப கடகத்திற்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகமா வந்துடுறார். ஆனா பாதகாதிபதியா வந்துடுறார். எப்ப இந்த சுக்கிரனால பெரும் செல்வங்கள் கிடைக்கிறது? எப்பொழுதுமே அவயோக காம்பினேஷன் என்றாலும் கூட இந்த காம்பினேஷன்ல கடகத்தில் பிறந்தவருக்கு சனியோடு சுக்கிரன் ஸ்தான பல தொடர்பு. திருமண சுபகாரியம் இல்லைங்க, செல்வம் கிடைக்கும். திருமண சுபகாரியங்கள் தடைப்பட்டாலும் செல்வங்கள் உண்டான. சனியோட இருந்தா நிறைய பேருக்கு வந்து திருமணம் லேட் ஆகும். அது திருமண ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள், திருமண தடை இருக்கும், திருமண தடை இல்ல ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் செல்வங்கள் கிடைக்கிறது. அது போல செவ்வாயோட தொடர்பு, செவ்வாயினுடைய தொடர்பு ஜாதகத்துல பெரும் பணம் கொடுக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷனோட சுக்கிரன் கடக லக்னத்துல இருந்து இதுல செவ்வாயோ சனியோ ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரனை தொடர்பு கொண்டுருச்சுன்னா பெரும் யோகம், பெரும் அதிர்ஷ்டம், செல்வங்கள் கிடைக்குது. இங்க மனமகிழ்ச்சியால சுக்கிரனால் செல்வங்கள் கிடைக்கிறது.